ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக இந்த காலை டிவோஷனில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும். அவரே போதுமானவராயிருக்கிறார். நிறைவானவர் வருகிற பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரேயர் முழுதும் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் நடத்தி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. சேர்ந்து பாடுவோம். Thank you Lord. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. Thank you Lord. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா
ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்த மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 எல்லா துதியும் கனமும் மகிமை ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்தையும் பூமியையும் படைத்த பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துகிறோம். ஆமென். God bless you. நாம் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென் ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 23வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 வரை. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற டாக்டர் பிரான்சிஸ் ஆர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமீன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்க கேட்போம். முதலாவது வசனம், பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்படியே முதலாவது வசனத்திலிருந்து நம்ம அப்படியே பார்ப்போம். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இதனால் குறிப்பாக இந்த 23ஆம் அதிகாரம் நம்ம ஒரு தலைப்பை வைத்து கொள்ளலாம். என்ன அப்படின்னா, உயர்த்தப்படுகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்தப்படுகிறவனும் உயர்த்தப்படுவான். 12ஆம் வசனத்தில் இன்னும் நாம் பார்த்தோம்னா, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இப்போது அதிகமாக இந்த வசனத்தில் மாயக்காரரை குறித்தும் வேத பாரகரை குறித்தும் பரிசேயரை குறித்தும் சதுசேயரை குறித்தும்
வாசிக்கப்பட்டு இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தர் இவர்களை எப்படி பார்க்கிறார்? இப்போ நாம எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஊழியம் பண்ணலாம், வேதத்தை தெளிவாக வாசிக்க நல்லா வாசிக்கலாம், கர்த்தருக்காக எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அது எப்படி இருக்கிறது? இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே ஆண்டவர் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இப்படி இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆண்டுடைய வார்த்தை இந்த விதமாக சொல்லுகிறது, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், நீங்கள் அப்படி இருக்க வேண்டும். கரெக்டு. ஆனால் சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஆண்டவர் வசனத்தை நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் கொடுத்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் நடக்கிறோமா? அதுதான் விஷயம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்றோம், ரைட். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா? இதுதான் ஆண்டவருடைய காரியம். நம்முடைய பேச்சு, நடத்தைகள், செயல்பாடு எப்படி இருக்கிறது தேவனுடைய பார்வையில்? அதுதான் ரொம்ப முக்கியம். மாயக்காரரை குறித்து அவர் பேசுகிறார். மாயக்காரர் என்று சொன்னால் மாயமாலம் பண்ணுகிறவன். அவன் பண்றது ஒண்ணுமே தெரியாது, சூப்பரா பேசுவாங்க, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, நல்லா சூப்பரா பேசுவாங்க, மனிதர்களுக்கு முன்பாக சரியாக இருப்பதை போல நடந்து கொள்ளுவார்கள். சரி, ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு மாயமாலம், ஏமாத்து காரியம். யாரை ஏமாத்துறாங்க தெரியுமா? மனுஷனை ஏமாத்தல, அவர்களை உண்டாக்கிய தெய்வத்தை ஏமாற்றுகிறார்கள். உள்ளுக்குள்ள ஃபுல்லா அக்கிரமம், பேசுறதெல்லாம் அப்படியே பயங்கரமான பரிசுத்தத்தை போல. ரைட். பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற மனிதர்கள் பரிசுத்தமாய் இருக்கிறார்களா? கர்த்தருடைய கேள்வி அதுதான். நம்ம எல்லாத்துக்குமே தான் அது, எல்லாத்துக்கும். தேவனை, கர்த்தராகிய இயேசு என்னுடைய தெய்வம், ஆண்டுடைய பிள்ளை நான் அப்படின்னு சொல்ற எல்லாத்துக்கும் தான் இது, எல்லாத்துக்கும் தான் இது. இப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் தேவனுடைய பார்வையில்? மாயக்காரரை போல இருக்கிறோமா? பைபிள் அப்படியே கரைச்சு குடிச்சு ஃபுல்லா அப்படியே அவரு மாதிரி யாருமே பேச முடியாதுங்க. ரைட்டு, ஓகே, ரொம்ப சந்தோஷம். அவர் என்னமா போதிப்பார் தெரியுமா? ரொம்ப நல்லது. ஆனா அவர் போதிக்கிற மாதிரி கேட்கிறவர்கள் நடந்து கொள்கிறார்களா? இன்னும் ஒரு படி போய் கர்த்தர் என்ன கேட்கிறாருன்னா, பேசுற நீ அப்படி நடந்துக்கிறியா? ஆண்டுடைய பார்வை அதுதான். போதிக்கிற நீ போதிக்கிறபடி நடக்கிறாயா அப்படின்னு தான் நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இப்போ 7வது வசனம் சொல்லுகிறது, சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரம்பி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அப்போ நீ இப்படியெல்லாம் வேதத்தை பற்றி பேசுறது பெருமைக்காக பேசுறியா? எல்லாரும் உன்னை பாராட்டணும்னு பேசுறியா? எல்லாம் உனக்கு தெரியும்னு பேசுறியா? இல்லை எல்லாம் நீ போகிற இடத்துல எல்லாம் முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சு, ஐயோ நீங்கள் தாங்க பெரிய ஆள் அப்படின்னு சொல்லணும்னு நீ நினைக்கிறியா? இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பான காரியம். நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். இது எதுக்கு சொல்றாருன்னு நமக்கே தெரியும். என்னை பார்த்து இந்த டெசிக்னேஷனில் கூப்பிடணும், அது முழுக்கே தெரியும். ஐயோ அவர் இப்படி கூப்பிடல, இந்த மாதிரி கூப்பிடல, அவர் இப்படி பேசிட்டாரு,
அப்படி கூப்பிட்டாரு. நான் யார், என்னுடைய பட்டம் என்ன, என்னுடைய கௌரவம் என்ன? முதல்ல எல்லாம் இருந்தாலும் ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன், அவ்வளோதான். பட்டம் புகழ் பெருமை எல்லாம் ஒன்றுமே கிடையாது என்று தேவனுடைய பார்வையில் அவர் சொல்கிற காரியம் அதுதான். நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தீனா அதுதான் உன்னுடைய காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வாங்கின பட்டம், அது என்ன பட்டம் வேணாலும் நீங்கள் போட்டுக்குங்க, நீ வாங்கின பட்டம் உன்னை பரலோகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகாது. தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவன் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பேரு பெருமை புகழ் அதை விரும்புகிறோமா? எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாரும் என்னை இப்படி மதிக்கணும், எல்லாரும் இந்த மாதிரி இருக்கணும், என் காலுக்கு கீழே இருக்கணும், என்னை கடவுளை போல எல்லாரும் என்னை பார்க்கணும். பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்கள் அப்படி விரும்புகிறீங்களா? நான் அப்படி விரும்புகிறேனா? நம்ம அப்படி இருக்கிறோமா? தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்? யோசிக்க வேண்டும். இப்போ இது மாயக்காரரை குறித்து பேசினதாச்சே, இது பரிசேயரை பற்றி தானே பேசியிருக்காங்க, இது வேத பாரகரை குறித்து தானே பேசியிருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? இது மாதிரி நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்திருக்கிறோமாங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை நம்ம அந்த வழியில் இருக்கிறோன்னு சொன்னால் இந்த வேத பாதகர் நம்ம தான், பரிசேயர் நம்ம தான், இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம தான். தேவன் எப்படி கடிந்து கொள்ளுகிறார்? உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க, நான் தான் ராஜா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறதான் நீ கேட்கணும், அதுதான் பெரியவன் நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீ பெரியவனாக இருக்கிற, நீ ஊழியம் பண்ணுறா, ஊழியக்காரனாக இருங்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு காரியம். ஏன்னா 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மத்தேயு 23:12, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படி தேறினவன்? இவன் பெருமையை காட்டுறதுக்காக நீ பேசுறியா, இல்லை கர்த்தருடைய பெருமை காட்டுவதற்காக நீ பேசுறியா? உன் பெருமையை பற்றி நீ பேசுறதுக்காக பேசுறியா, இல்லை உன்னுடைய வார்த்தையில் கர்த்தருடைய பெருமை, கர்த்தர் தான் பெருமைக்குரியவர், அவர் தான் சர்வ வல்லவர், இந்த வசனங்களை கேட்டு தேவன் பெரியவர் என்பதை மக்களிடத்திலே கொண்டு செலுத்தக்கூடிய கருவியாக இருக்கிறாயா? இதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற காரியம். எப்படி இருக்கிறோம்? நம்மை நாம் நிதானித்து அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் கர்த்தர் விரும்புகிறார். 13ஆவது வசனம் சொல்லுகிறது, சரி இப்படியெல்லாம் இருந்தீன்னா என்ன நடக்கும்? இப்பவும் இப்படியே இருக்கிறோன்னா என்ன நடக்கும்? 13ஆவது வசனத்தில் பார்க்கிறோம், மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. நீயும் போக மாட்ட, போறவனை விட மாட்ட. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் நினைக்கிற காரியம், இவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தைக்குள்ள ஜனங்களை கூட்டி சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறதில்ல. இவனே ஒரு ராஜ்யத்தை கட்டிக்கிறான், எல்லாம் அவனுக்குள்ள அடங்கி இருக்கணும்னு நினைக்கிறான். நான் தான் குறிப்பாக அந்த டெசிக்னேஷன் போட்டுக்குங்க, நான் இந்த காரியம், நான் இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு போட்டுக்குங்க, எல்லாரும் எனக்கு கீழே தான் நடக்கணும், என்னை மதிக்காமல் போயிட்டான், நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட, நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்துட்டு போ, எல்லாம் மனிதர்கள் தான், கர்த்தருக்கு முன்பாக மனுஷன் மண்ணு. கர்த்தர் நமக்குள்ள இருக்கும்போது தான் பொண்ணு சுத்த பொண்ணா விளங்க முடியும். இதைத்தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம். நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போடா, நீ எல்லாம் யார் தெரியுமா? ஆண்டவர் என்னன்னு சொல்றார் பாருங்க, நீ எல்லாம் யார் தெரியுமா? இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 23:27, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள்.
அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். 28வது வசனம், அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இப்படி இருந்தா என்ன தெரியுமா? ஐயோ உனக்கு நரகம். அப்படி இருக்கிற நமக்கு, அப்படி ஒருவேளை தேவனுடைய பார்வைக்கு நாம் இருந்தால் நமக்கு நரகம். இப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஏமாத்திட்டு இருக்காதங்கிறார் சிம்பிளா. மற்றவனுக்கு வேஷம் போட்டுட்டு தெரியாதங்கிறார் ஆண்டவர். நல்லவன மாதிரி நடிக்காதரா நீ. உண்மையா உள்ளத்துக்குள்ள நீ நல்லவனா இருக்கிறியா? நீ நல்லவனை போல பார்க்குற மாதிரி பார்க்குற. அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த? செல்போனை வைத்து என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? கண்களை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? காதுகளினால் என்னத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? உன் வாயினால் என்ன வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறாய்? துதிக்கிற வாயிலிருந்து சபிக்கிற வார்த்தைகள் புறப்படுகிறது. மனிதர்களுக்கு முன்பாக நல்லா துதிக்கிற மாதிரி, நல்லா இருக்கிற மாதிரி, ரைட்டு. உன்னுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். உன்னுடைய பர்சனல் வாழ்க்கை எப்படி இருக்குது? உன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது? நீ கர்த்தருக்குள்ள இருக்கிற தேவனுக்கு முன்பாக நீ எப்படி இருக்கிறாய்? தேவனுக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மனுஷனுக்கு முன்னாடி ஏமாத்துற. நீ மனுஷனை ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாற்ற முடியுமா? தேவன் கேட்கிற கேள்வி. உன் மனைவியை நீ ஏமாத்துற, உன் கணவனை நீ ஏமாத்துற, உன் பிள்ளைகளை நீ ஏமாத்திடலாம், உன் விசுவாசிகளை நீ ஏமாற்றலாம், உன்னுடைய எஜமானர்களை நீ ஏமாற்றலாம், உன் மேனேஜர் நீ ஏமாத்துற, நல்லவ மாதிரி நடிக்கிற, ரைட். ஆனால் என்னுடைய பார்வையில் நீ எப்படி இருக்கிற? இதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, அப்படியே வெள்ளையா, அப்படியே எல்லாம் அலங்காரம் பண்ணி அந்த ரொம்ப பர்ஃபெக்டா அதில் சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். அந்த கல்லறையில் அவ்வளோ சூப்பரா. இது கல்லறையான்னு கூட சொல்ல முடியாது, அவ்வளோ அலங்காரம், அவ்வளோ காரியம். பார்த்தாலே ஐயோ பயங்கரம். ரைட், ஓகே, ரைட், ஓகே, நல்லா இருக்குது. அதுக்காக அதில் சாப்பாடு போட்டு சாப்பிட முடியுமா? ஏன்னா உள்ளுக்குள்ள நாற்றம் எடுத்த காரியம் உண்டு. உள்ள எலும்பு இருக்குது, சகல அசுத்தம் இருக்குது. உன் மனசுக்குள்ள அசுத்தத்தையும் அருவருப்பையும் வைத்துக்கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்காத வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே. ஏமாத்திரியா நீ? ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறியா? கர்த்தருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நீ ஏமாத்திட்டு அப்படியே இருந்துடலாம், இங்கே வேணா இருந்துடலாம். உனக்கு ஐயோ, உனக்கு நரகம் நிச்சயம். நீயும் போக மாட்ட, போகிறவனையும் தயவு செய்து விட்டுடுடா. போகிறவனையும் விடாம இருக்காதராங்கிறார் ஆண்டவர். 2 மடங்கு நரகத்திற்கு நீ அவனை உள்ள கூட்டிட்டு போயிடாத. உன் மார்க்கத்தில் சேர்த்துற, நீ நல்லது சொல்லித்தர, அதை சொல்லித்தர, இதை சொல்லித்தரன்னு சொல்லி உன் பெருமையை பேசி அவனையும் கெடுத்து அவனையும் நீ பாலடிச்சிடாத. நீ கெட்டதும் இல்லாம இன்னொருத்தரையும் போய் கெடுக்காத. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்காத, மாயக்காரனா இருக்காத, மாயமானம் பண்ணுகிறவனா இருக்காத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம சில நேரங்களில் நினைப்போம், இது பரிசேயரை பத்தி தானே பேசுறாங்க, இது இவங்க வேதபாரகர் குறித்து நல்லா ஆண்டவர் பேசுறார், ரைட்டு. அப்ப இதெல்லாம் பண்ணுனா இந்த வார்த்தையெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு தான். இது யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு தான். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு எங்க போனாலும் பொறுமையும் இல்லை, எல்லாம் பெருமை மாத்திரம்தான் இருக்கு. மத்தேயு 23:12 பார்த்தோம், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும். பாருங்க, ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு போஸ்ட்மேன் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களாவுக்கு
அந்த போஸ்ட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. தபாலை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அங்கே ஒரு அந்த கார்டன் எல்லாம் மெயின்டைன் பண்ணுற அந்த தோட்டக்காரர் இருந்தாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டக்காரருக்குரிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறார். பண்ணிகிட்ருக்கும்போது திடீர்னு இவர் வந்து, யோ ஓனருக்கு போஸ்ட் வந்திருக்கியா? அப்படிங்களா, கொடுங்க. உங்கள்கிட்டையெல்லாம் கொடுக்க முடியாது, ஓனர் கூப்பிடு. என்னோட காரியம் என்ன, அதை மாத்திரம் பார், இந்த அதிக பிரசங்கத்தனமெல்லாம் பண்ணாத. என்ன நினச்சிட்ருக்குற நீ அப்படின்னு ஒரு மதிக்கலை. இவர் ஒன்றுமே பேசலை. சரிங்கய்யா சரிங்கய்யா, நான் ஓனரை கூப்பிட்றேங்கய்யா அப்படின்ட்டு. இங்கிருந்தே கூப்பிட மாட்டேயா? அவர் கூப்பிடு அப்படி. இல்லைங்கய்யா, நான் போனால் தான் வருவார். இவன் பெரிய இவன். அப்போது இல்லைங்கய்யா, போனால் உள்ளே இருப்பாருங்க, அவரை கூட்டிகிட்டு வரேங்க. அப்போது மறுபடியும் ஓனர் வராரு. வந்த உடனே பயங்கரமான ஷாக் இந்த போஸ்ட்மேனுக்கு. என்ன தெரியுமா, அந்த தோட்டக்காரர் தான் அந்த ஓனர். காலிலே விழுந்திருப்பார், அந்த மாதிரி ஆயிட்டார் அந்த போஸ்ட்மேன். நிதானிக்க தெரியறதில்லை. தோற்றத்தை பார்த்து யோசிக்கிறோம். இப்போ உண்மையாலுமே ஒரு பணக்காரன், ஒரு தோட்டக்காரர். ஆனால் தோட்டக்காரர்கிட்ட தாழ்மை இருந்தது. இன்னைக்கு அவங்க டெசிக்னேஷனை பார்த்து தான் மதிப்பிடுறாங்க, மற்றவனை துரத்தி விட்டுறாங்க. நான் நல்லது, அது ரொம்ப நல்லது. ஆனால் எல்லாரும் மனுஷங்க தானே, இந்த மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையாவது அவங்களுக்கு கொடுக்கணும்ல. இன்னைக்கு மனுஷனாக மதிக்கிறது இல்லை. பட்டம், பெருமை, நான் தான் எல்லாம், நான் தான் இதை பார்க்குறேன், நான் தான் இதை செய்கிறேன். இந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவன், நான் இல்லைன்னு அவ்வளோதான், நான் தான் உங்களை எல்லாம் கவனிக்கிறேன், நான் தான் எல்லாம் பார்க்குறேன், நான் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும், நான் அப்படின்னு சொல்கிறவனுக்கு ஐயோ தான். மனைவி சில பேர் சொல்லுவாங்க, மனைவிமார்கள், நான் தான் எல்லாம் பண்ணுறேன், நான் இல்லைன்னு அவ்வளோதான், இந்த வீடு அவ்வளோதான், நான் தான் எல்லாம் பண்ணுறேன், நான் தான் பெரிய ஆள். அப்போவே அவன் கீழே போயிடுறாங்கன்னு அர்த்தம். பிள்ளைகள், இப்படி உறவுகள், சரி, எல்லா இடங்களிலும் நம்ம உயர்த்திட்டோம்னாலே முடிஞ்சுது எல்லாமே. கர்த்தருடைய கிருபையினால். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு பாஸ்டர், ஒரு 90 வயது இருக்கும். ஐயா என்னங்க ஐயா எல்லாத்துலேயும் சக்ஸஸ், எப்படிங்க இந்த மாதிரி பயங்கரங்க ஐயா, எப்படி இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னு அவர் அருமையாக ஒரு சொன்னார். நான் வந்துங்க அப்படின்னு சொல்லலை, கர்த்தருடைய கிருபையினால் நான் வந்தேங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையை மறந்துட்டாங்க. கர்த்தரால் தான் இந்த காரியம் கிடைத்தது என்பதை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு யாரை நீங்களும் நானும் உயர்த்துகிறோம்? தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்தப்படுகிறவனோ உயர்த்தப்படுவான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ வேதபாரகரை போல இருந்திராத. எப்படிப்பட்ட வேதபாரகர்? பெருமையை பேசுகிற வேதபாரகராக இருந்திராத, பரிசெயர் மாதிரி இருந்திராத. அந்த காலத்து பரிசெயர்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து பார்த்த பரிசெயர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பரிசெயர்கள், எல்லா பரிசெயர்களும் ஆண்டவர் சொல்ல அந்த பெருமையை காட்டுறாங்க பாருங்க. கடவுளுக்கு ஈக்குவல், கடவுளே நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. நாங்கள் தான், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களை எல்லாரும் மதிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்களை பார்த்து இதை சொல்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? தாழ்மை என்பது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம தாழ்த்துவோம், கர்த்தர் நம்மை உயர்த்துவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வசனங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்.
பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் எப்படி இருக்கிறோம்? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வெள்ளையடிக்கப்பட்ட கலரை போல ஒரு வேலை இருந்தா அதை மாற்றி உண்மையான அலங்காரம், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கடைபிடித்து அதன்படி நடக்க, அதன்படி வாழ, அடுத்தவர்களுக்கும் நாங்கள் ஆண்டவரே வழிகாட்டிகளாக, குருடனுக்கு குருடர் வழிகாட்டுற மாதிரி அல்ல ஆண்டவரே, தேவனுடைய வெளிச்சத்தில் நடந்து தேவனுடைய வெளிச்சத்தை அநேகருக்கு பிரகாசிக்கிற காரியங்களை ஆண்டவரே அவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுகிறவர்களாக அடுத்தவர்களையும் பிரகாசிக்க வைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.